ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் தான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஓவர் சமன் டு ஓவர் பவர் அண்ட் ஓவர் இட் அப்படின்ற மான்வாவோட எபிசோட் 14 ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் பூராமே பேட்டில் சீன்ஸா இருக்கனால இந்த சாப்டரோட சைஸ் சிறுசா தான் இருக்கும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், சொல்லலாம்னு பேச வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரியருக்குள்ள என்டர் ஆனோடனே பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய உல்ஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ற மாதிரி வருது. அந்த உல்ஃப்ஸ்லாம் அட்டாக் பண்ண வருதுல பார்த்தீங்களா, அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு நம்ம ஹீரோ சொல்றேன், ஏலே இதெல்லாம் மேஜிக்கல் கிரே உல்ஃப் ஆச்சு, இதெல்லாம் வந்து இதுக்குள்ள இருக்கா இந்த ஒரு பேரியருக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கவுண்டர் அட்டாக் கொடுக்குறான், பிளாக் டெஃப் வீஃப் அப்படின்ற. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸும் கொரியாவும் கலந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் வந்து அந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு இந்த அட்டாக்கு பேரு. அந்த அட்டாக் வேற எந்த ஒரு அட்டாக்கும் கிடையாது, த்ரெட்ஸை வச்சு அட்டாக் பண்ணியான் பார்த்தீங்களா, அவனோட ஷேடோ போற இன்க்ளூட் பண்ணிட்டு இன்ஸ்டான் பண்ணி அடிப்பான் பார்த்தீங்களா, அந்த ஒரு அட்டாக் தான். இந்த ஒரு அட்டாக்கை பார்த்துட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ன ப்ரோ டோப்ளோமிங்கல் வந்து ஆட்டையை போட்டாரா ஆத்தரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. தலைவன் அந்த உல்ஃபை அட்டாக் பண்ற மாதிரி காமிச்சு அதோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு மறுபடியும் காட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் முகத்துல ஒரு காயம் ஓ அப்படின்னு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உல்ஃபை பார்த்தீங்கன்னா எல்லா உல்ஃபையும் நம்ம தலைவன் அந்த ஒரு வெப்பை வச்சு கேட்ச் பண்ணிட்டான். கேட்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரே உல்ஃபும் ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க, இவங்க ஒவ்வொரு ஆளையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆகி போச்சு, அதுல எல்லாரும் கூட்டமா வேற அட்டாக் பண்ணாங்க, அதனால இந்த ஒரு பேட்டில்ல காயம் இல்லாம தப்பிக்கிற ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு, அதனாலதான் மூஞ்சில ஒரு மார்க்க வேற போட்டாங்க, இல்லைன்னா தூக்கி ஸ்மேக்க போட்டிருப்பேன், அது வேற விஷயம். இப்ப என்ன பண்றது, நம்ம மூஞ்சில கிராக்க போட்டாங்க, பரவாயில்ல பாத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திட்டு சொல்றான், அது மட்டும் கிடையாது, இதே ரேஞ்சில் போனா நான் இன்னும் பவர்ஃபுல் ஆயிருவேன், என்னால ரொம்பவே பவர்ஃபுல்லான டீமன்ஸ் எல்லாம் சமன் பண்ண முடியும், என்னோட ஷேடோக்குள்ள வச்சுக்கிற முடியும், இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கான். அது மட்டும் கிடையாது, அதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம், முதல்ல இவங்களோட ரத்தத்தை நான் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மான்ஸ்டரோட ரத்தத்தை கொடுத்துட்டு சொல்றான், பிளடி ஸ்வீட். இதை கேட்கும்போது எனக்கு தோணுச்சு, என்னடா அது லியோ பட டைலாக்லாம் வருது, ஒருவேளை நம்ம ஹீரோ தளபதி சார் ஃபேனா இருப்பானோ, மேபி இருக்கலாம். சரி வாங்க நம்ம மறுபடியும் கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ வந்து ரத்தத்தை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீயை சுத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணியா இருக்கு, நடுவில் அந்த ட்ரீ இருக்கா, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இது இவ்வளவு அமைதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாட்டிக்கே இருக்கே, எந்த ஒரு மாற்றரையும் காணாமே, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ புயலுக்கு முன்னாடி வரக்கூடிய அமைதி மாட்டிக்கே இருக்கே, இப்படிலாம் இருக்கக்கூடாது, என்ன மாதிரி நடக்கணுமே, எனக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது, ஆனா என்னன்னு தான் தெரியல, எனக்கு தெரிஞ்சு என்னோட 7ஆம் அறிவு என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஒரு பாஸ் மாஸ்டரை மீட் பண்ணக்கூடிய ஃபீல் வருது, சீசி அதெல்லாம் இருக்காது, சரி வா நம்ம நடப்போம் அப்படின்ட்டு நம்ம தலைவன் நடந்துகிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ பேசுற, அதெல்லாம் நீ பேசக்கூடாது, தப்பு 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 தப்புன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்த அந்த பாஸ் மாஸ்டர் வந்து தலைவனோட கையவே கட்டிச்சு முழுங்கிருச்சு. தலைவன் ஸ்டன் ஆயிட்டேன், என்னடா நடக்குது, நான் இது வந்ததை கவனிக்க கூட இல்லை, எனக்கு எந்த ஒரு ப்ரெசன்ட்டும் ஃபீலே ஆகல, இந்த ஒரு மாஸ்டர் வந்ததுக்கு அந்த அளவுக்கு பவர் லெவல் இருக்கு இந்த ஒரு மாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஸ்டன் ஆயிட்டான். வாங்கிட்டு ஒரு மரத்துலேயே அப்படியே பறந்து போய் மரத்துல அடிச்சு உக்காண்டான். அப்படி மரத்துல சாஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோ சொல்றான், வாட் டேய் என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எந்த ஒரு ஃபீலுமே இல்லை, ஆனா என் கையை போயிருச்சு, எப்படி அந்த மான்ஸ்டர் என் கையை கடிச்சிச்சு. அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இது என்ன வகையான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கற. அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபெனரல் உல்ஃப் ஃபேண்டம் டைப் ஒயிட் உல்ஃப் அப்படின்னு சொல்லி வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோ சொல்றேன், ஓ இது ஒரு ஃபேண்டம் பீஸ்டா, கண்டிப்பா இந்த ஒரு பேட்டில் சாதாரணமா இருக்குது, மற்ற மாஸ்டர் மாட்டிக்கு இது ஒன்று வீக்கா இருக்குது, இது ஒரு மிட் லெவல் பாஸ் மாஸ்டர், என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு உல்ஃப் பாஸ் மாஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடி வருது. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும்போது இப்ப என்ன பண்றது, நான் என்னோட ஷேடோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா, அப்படி நான் ஷேடோக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் வெளியே வர தட்டிக்கு அதை காத்துக்கிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் பாக்குது, என்னடா ஆளக்கா நான் இங்கே தானே இருந்தேன், நான் கரெக்டாக தானே கடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம தலைவன் வானத்துல பறந்துகிட்டு இருக்கான். அவனோட வேம்பயர் அந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்கையை வச்சு பறந்துட்டான். இதை பார்த்து அந்த ஒரு மான்ஸ்டர் ஓ ஷிட் தப்புச்சான் அப்படின்ற மாட்டிக்கு கோவத்துல அந்த ஒரு மான்ஸ்டர் என்ன பண்ணா வாழை வச்சு மரத்துல அடிச்சு காட்டுது. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோ பறந்துட்டே சொல்றான், இந்த ஒரு பவர் எனக்கு அந்த ஒரு வேல்டு எல்லாம் கிடைச்சிச்சு, ஆனா இந்த ஒரு வேம்பயர் ஸ்கில்ல பயன்படுத்துறதுக்கு எனக்கு சான்ஸ் ரொம்பவே ரேரா தான் கிடைச்சிச்சு, பட் ஆனா இந்த ஒரு பவர் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, ஐ லவ் இட் திஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மான்ஸ்டர் சொல்லுது, டேய் நீ எதுக்குடா எங்களோட டெரிட்டரிக்குள்ள வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் கேக்குது. அப்ப பார்த்தீங்கன்னா இதை கேட்ட நம்ம ஹீரோ சொல்றான், எனது இந்த ஒரு மான்ஸ்டர் பேசுதா, இது ஒரு ஃபேண்டம் பீஸ்ட், எதுவா இருந்தாலும் பாசிபிளா தான் இருக்கும், இது பேசுறது ஒண்ணு எனக்கு ஆச்சரியமா தெரியல,
பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பட் இது குவாண்டம் பீஸ்ட், எதுவா இருந்தாலும் பாசிபிள் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து தரையில இறங்கிட்டான். தரையில இறங்கி நின்றதுக்கு அப்புறம் சொல்றேன், நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன்னா நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அந்த ஒரு மான்ஸ்டர், என்னது லாஸ் பண்ணிட்டியா, என்னடா வளர்ற அப்படின்றது. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு பேரியர் இல்யூஷனை பிரேக் பண்ணிட்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது, நீ எப்படிடா எங்களோட இடத்துக்குள்ள வந்த முதல்ல அதை சொல்லு அப்படின்றது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல, நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் பேரியரை கண்டுபிடிச்சேன், அது ஒரு இல்யூஷன் மேஜிக், அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்பவே கியூரியாசிட்டியா இருந்தேன், அதனாலதான் உள்ளக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் சொல்லுது பயங்கர கோபத்துல, அப்படின்னா நீ ஒரு இன்ட்ரோவர்ட், அது மட்டும் கிடையாது, அலையா விருந்தாதிய உள்ளக்க வந்தது மட்டும் கிடையாம என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீ கொண்டுட்ட, உன்னோட உயிரோட நான் இந்த இடத்த விட்டு வெளியே போக அனுமதிக்க முடியாது, இந்த இடத்த விட்டு போகணும்னா நீ பணமாதான்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ரொம்பவே கட்டுப்புல கத்திக்கிட்டு இருக்க அந்த ஒரு உறுப்பு. அதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படின்னா அதான் உன்னோட தீர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஒரு மேஜிக்கல் பேரியர், அந்த பேரியர் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பேரியரை போட்டு உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் யாருக்கும் பிரச்சனை கொடுக்கற எதுவும் இல்ல, நம்ம தலைவன் தான் உள்ளக்க அந்த பேரியருக்குள்ள என்ட்ராகி எல்லா மான்ஸ்டரையும் கொண்டிருக்கான். சொல்ல போனா பார்த்தா நம்ம தலைவன் மேலதான் தப்பு. அதான் கேட்டு நம்ம ஹீரோ சொன்னோம், அதான் உன்னோட ஜட்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் பார்க்க உங்களை மாதிரி நானும் ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கேன், நீங்களும் கியூரியாசிட்டியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சோடனே உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன், நீங்க யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே கொல்ற கிடக்குதா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த நம்ம ஹீரோவும் பண்ணியிருப்பான். எனக்கு ஹீரோ மேல தான் தப்புன்னு தோணுச்சு, உங்களுக்கு யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருவேளை நம்ம ஹீரோ பண்ணது சரிதான் விஷ்ணு, நீ சொல்றதா தப்பு அப்படின்னு சொல்லி தோணுனாலும் சொல்லுங்க கமெண்ட்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 15வது சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கே போட பாக்குறேன்னா, நேற்று வந்து வீடியோ போட முடியல பாத்தீங்களா, அதனால இன்னைக்கே போட பாக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வந்துடும். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ முடிச்சு, நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.